ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நீங்கள் மட் இன்டர்லாக் வச்சு பிளான் பண்ணீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பார்ட்டிஷன்ஸ் ஏரியாலாம் வரும். இப்போ பாத்ரூம் பார்ட்டிஷன்ஸ், பூஜா பார்ட்டிஷன்ஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன வால் வந்து நம்ம காமிச்சிருப்போம். ஒரு 4 இன்ச் வாலாக இருக்கும், சப்போஸ் 6 இன்ச் வாலாக இருக்கும். 6 இன்ச்சு ட்ரை பண்ணுவாங்க. அந்த 6 இன்ச்சு மேக்ஸிமம் போக வேண்டாம். ஏன்னா அந்த மாதிரி போனால் அது உங்களுக்கு டிஸ்பாயின்மெண்ட்டாக இருக்கும். மட் இன்டர்லாக் பிரிக்கு போகிற காரணம் ஒன்று, பூசுகிற வேலை குறைக்க அந்த வேலை போகிறோம். ஆனால் நீங்கள் 6 இன்ச்சுகள் யூஸ் பண்ணீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு பெட்ரூமோட பார்ட்டிஷன்ஸ் வால் வரும். அதில் வந்து எலக்ட்ரிக் அண்டு பிளம்பிங் லைன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, காடி எடுக்கும்போது அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற வாலில் வந்து வால்லாம் வந்து ப்ரோக் ஆயிரும். அப்போ உடையும் போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வால் நீங்கள் கம்பல்சரி பூசுகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். 6 இன்ச் பிளாக் ஏன் ப்ரிஃபர் பண்ணணும்? அப்போ நீங்கள் ஆஷ் பிரிக்கு போகலாம், இல்லை நார்மல் பிரிக்கு போகலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபுல்லாகவே மட்டை யூஸ் பண்ணுற ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் 8 இன்ச் பிரிக் கூட போகலாம். அப்போ 8 இன்ச்சு வாலில் நம்ம காடி எடுக்கும்போது ரிமைனிங் வந்து 4 இன்ச் இருக்கும். உங்களுக்கு வந்து வால் உடைய சான்சஸ் இருக்காது. அந்த மாதிரி இடத்துல முடிஞ்ச அளவுக்கு பார்ட்டிஷன்ஸ் வால் வர ஏரியாவெலாம் பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு 8 இன்ச்சு மட் பிளாக் போங்க. அப்படி இல்லைன்னா முடிஞ்ச அளவுக்கு ஆஷ் பிரிக்கோ இல்லை வந்து நார்மல் பிரிக்கோ இந்த மாதிரி ஏரியா வச்சு கட்ட ட்ரை பண்ணுங்க. ஆனால் 6 இன்ச்சு யூஸ் பண்ணுறது மட் பிரிக்கை பொறுத்தவரைக்கும் ஒரு டிஸ்பாயின்மெண்ட்டாக இருக்கும். 6 இன்ச்சு பிரிக்கை நம்ம யூஸ் பண்ணோம்னா ஆனால் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். இதை வந்து நீங்கள் கன்சல்ட் பண்ணிட்டு ஒரு கரெக்டான ஒரு பிளாக்கை எடுத்து நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். நன்றி, தேங்க்யூ.